ஹாய் ஆல், திஸ் இஸ் டிசி. வெல்கம் பேக் டு டிசி ஸ்டான். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வந்திருக்காது. ரீசன்ஸ் நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய ஆஃபீஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சடனாக வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை ப்ரொமோட் பண்ணது வந்து ரொம்ப லாங்கில் ப்ரொமோட் பண்ணதுனால வந்துட்டு என்னால் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஏன் கண்ணை நான் இப்படி மடக்கி மடக்கி பேசுகிறேன்னா, சூரியன் செம்மையாக இருக்குது. நான் வெளியே வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அப்ராட் கிளம்புறேன். லைக் இன்றைக்கி டேட் வந்துட்டு 18 நினைக்கிறேன். 18 ஒரு 19 தெரில. கம்மிங் 22 வந்துட்டு நான் அப்ராட் கிளம்புறேன். அண்ட் அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் என்னோடய ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆஃப்டர் 1 மந்த் வந்துட்டு அப்ராட் கிளம்பியிருந்தேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், லைக் வந்துட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி போயிட்டு எனக்குமே ஜாப் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டே கம்ஸ் 1 வீக் பிஃபோர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தான். மாப்பிள்ள இந்த மாதிரி ஜாப் இருக்குது, நான் உன்னை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே நானும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு லைக் சரி விசா வரதுக்கு எப்படியும் ஒரு 1 month 2 months ஆகும் அப்படின்னு பார்த்தா 1 வீக்லேயே விசா எடுத்து ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதன் வந்துட்டு உடனே வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இனிமேல்ட்டு விளாக்ஸ் எல்லாமே அப்ராடில் இருந்தால் வரும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா இருக்குது இன்னும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கேன். ஃபைனலாக கிளம்பியாச்சு. என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. லைக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த 1 வீக்கில் கிளம்புறாங்கிறதுனால அந்த டென்ஸ்லேயே வந்துட்டு நிறையா என்னால் கவர் பண்ண முடியல. பட் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. இன்றைக்கி தான் ஃப்ளைட்டு, ஈவினிங் 6:45. ஸோ மனசு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் யா கடந்து தானே வந்தாலும். இமிக்ரேஷன்ஸ் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கேட் நம்பர் 9 உட்காந்துருக்கேன். லைக் வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்கலாம், ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு மொபைல் சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு அழகாச்சு வீட்டில் எல்லாருமே. ஸோ இருக்கிறது தான் நம்பர் 90 என்னுடைய ஃப்ளைட் இருக்குது, ஏர் இந்தியா ஃப்ளைட். ஸோ அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது. ஸோ அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ளைட் வந்துட்டு ஏர் இந்தியா ஃப்ளைட். நான் காட்டுறேன். எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது, பட் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் அது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். எல்லோரும் ஃப்ளைட்குள்ளே போகிறதுக்கு ஜோன் வைஸாக செப்பரேட் ஆகி நிற்க வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் சின்ன வயசில் வானத்தில் ஃப்ளைட்டு போனாலே ஓடி கொடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ அதே ஃப்ளைட்டை வந்துட்டு கிட்டத்தில் பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுவும் ஃப்ளைட்குள்ளே போனதுமே இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த விண்டோ சீட் நானே கேட்டு வாங்கினேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருச்சு. ஐ திங்க் இங்கேருந்து ஒரு 5 hours ட்ராவல் நினைக்கிறேன். அண்ட் துபாய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 o'clock ஆகிடும். யார் இந்த ஃப்ளைட்டில் ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு. நம்ம பசியாக தீர்த்துக்கலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆஃப்டர் 5 hours ட்ராவல் அப்புறம் துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக ஃப்ளைட்டும் லேண்டிங் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் ரீச் ஆனதுமே அண்ணனும் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க என்னை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ இனிமேட்டு ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் மெடிக்கல் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டுருக்கேன். துபாய் பார்க்கவே நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் இப்போ ரம்ஜான் டைமுங்கிறதுனால பார்க்குறதுக்கு எனக்கு இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கா இல்லை என்னென்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு விளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டேவே போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அது வரையும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஆஃபீஸ் போய் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லாவே போச்சு. அண்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் துபாய் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீப் ஸ்டே வித் மீ காய்ஸ். பாய்.